இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பரவிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நெஸ்லே ப்ராடக்ட்டை யாரும் யூஸ் பண்ண வேண்டாம், உடனடியாக அதை நிறுத்துங்க அப்படிங்கிற விஷயம்தான். ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மாற்றான் படத்துல நடிகர் சூர்யா அவங்க அப்பா தயாரிக்கக்கூடிய ஒரு பால் பவுடர்ல கெமிக்கல் இருக்கு அப்படின்னும் அதை சாப்பிட்ற குழந்தைகள் கொஞ்ச காலத்திலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்துடுவாங்க அப்படின்னும் கண்டுபிடிச்சி அவங்க அப்பாவுக்கே சிறை தண்டனையை வாங்கி கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ நெஸ்லே ப்ராடக்ட்ல நடந்திருக்கு. நெஸ்லே நிறுவனம் இப்போ பிரான்ஸ், ஜெர்மனி அப்படிங்கிற பல ஐரோப்பிய நாடுகள்ல குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவை திரும்ப பெற்றிருக்குது. அதாவது அந்த பால் பவுடரை தயாரிக்கக்கூடிய ஃபார்முலாவை இப்போ அவங்க திரும்ப வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதுல செர்லைட் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதாகவும், இதை குழந்தைகள் சாப்பிட்டா மிகப்பெரிய நோய்வாய்ப்பட்டு அவங்க உடம்புல நச்சுத்தன்மை உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஒரு குழந்தைகளுக்கான ஃபார்முலா பால் அப்படிங்கிறது 12 மாசங்களுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பதிலா அந்த பால் கொடுக்கப்படும். அதுல நெஸ்லேவும் அவங்களுடைய ப்ராடக்டை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா இப்போ அந்த ஃபார்முலாவில் செர்லைடு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னும், இதனால அந்த குழந்தைங்க அதை சாப்பிட்டா அவங்களோட உடல்நலம் பாதிக்கப்படும் அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதனால உடனடியாக நெஸ்லே இப்போ இதை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. செர்லைடு அப்படிங்கிறது மண்ணில் காணப்படக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது ரொம்ப அபாயகரமானதாகவும் வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு நஞ்சு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, பால், இறைச்சி அப்படிங்கிற உணவுகள் எல்லாம் நம்ம சரியா கையாளல அப்படின்னா அதுல இந்த செர்லைடு உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனா பல பேர் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பாட்டையும் இறைச்சியையும் வார கணக்கில் வச்சு அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உணவுகள் எல்லாத்துலேயுமே இந்த செர்லைடு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பதில் நிறைய தாய்மார்கள் இது போன்ற பால் பவுடர் தான் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. இது மூலமா பாக்டீரியா உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தாய்ப்பாலுக்கு இருக்கக்கூடிய சக்தி குழந்தைகளுக்கு வேற எதுல இருந்தும் கிடைக்காது அப்படின்னும், எவ்வளவுக்கு எவ்வளவு தாய்ப்பாலை குழந்தைகள் உட்கொள்றாங்களோ அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செர்லைடு அவங்க உடம்புல இருந்தா அதிகமான வாந்தி, கொமட்டல், வயிற்றுப்போக்குன்னு அடிக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருப்பினும் நெஸ்லே தரப்புல இருந்து செர்லைடு இருப்பதற்கான ஆய்வுகளை நாங்க சரியா முறைப்படுத்துறோம் அப்படின்னும், உண்மையிலேயே இதுல செர்லைடு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விற்பனைக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி சமூக நீதியை பேசக்கூடிய இந்த கட்சி, இந்த திராவிட மாடல் கட்சி, அப்பாவுனுடைய ஆட்சி, பெரியாரனுடைய கொள்கையை ஏற்று நடக்கக்கூடிய ஆட்சியில் இப்போ கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே அழகு முத்துக்கோனுடைய சிலை அருகே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆசிரியர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. செவிலியர்கள் சம வேலை சம ஊதியம் கொடுங்கன்னு தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 110 நாட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி 120 நாட்கள் 150 நாளை தொடக்கூடிய அளவில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. கம்யூனிசத்தை பேசக்கூடிய நீங்கள் எங்கே காணாமல் போயிட்டீங்கன்னு கேட்குறாங்க மக்கள். அப்போது பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, பல ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, பல ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கக்கூடிய அளவில் இருக்குது. ஒரு வடமாநில இளைஞனை வடமாநிலம் தோத்து போகிற அளவுக்கு ஒருத்தனை கொண்டு போய் கஞ்சா போதையில் நீங்கள் வெட்டி அவனை அதை ஒரு வீடியோ காட்சிப்படுத்தப்பட்டு அப்போ அவனுடைய மனசு எந்த அளவுக்கு இருக்கும், அவனுடைய எண்ணம் எவ்வளோ அரக்க குணம் படைச்சதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் சொல்கிறாரு, 0 கஞ்சா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆட்சியில் நான் 2 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என் வீட்டு பக்கத்தில் விற்கிறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையும் ஒன்றும் கழட்டியறல. புரியுதுங்களா? அதே மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கு இந்த ரெட் நூல் வாயிலாக நான் அவருக்கு அழைப்பு கொடுக்குறேன். சென்னையில் எங்கெல்லாம் அவருக்கு விற்கிறாங்கன்றது அவருக்கே தெரியும், எல்லா காவலர்களுக்கும் தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும், நார்காட்டிக்ஸ்க்கும் தெரியும். புரியுதுங்களா? அதை ஒருபோதும் தடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு வேணும்னா வாங்கி தருவதற்கு நான் தயாராக இருக்கேன். கூட வரத்துக்கு அவர் தயாராக இருக்கிறாரா? ஓகே. இல்லைன்னு சொன்னீங்க. இல்லை, இல்லாத பொருளை தானே கூட்காவை நீங்கள் அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்க. கூட்கா இல்லையா, வாங்கி தரேன். இங்கே கஞ்சா இல்லையா, வாங்கி தரேன்.
வாங்கி தரேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 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 உங்களுடைய தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு வலைவலில் உட்காந்துட்டு என்னால் பேச முடியுதுன்னா அப்போ இங்கே எந்த அளவுக்கு சீர்கெட்டு போய் இருக்குது? எந்த ஏரியாவில் இல்லை. 24 மணி நேரம் 10 மணி நேரம் அரசாங்கத்துடைய டைமிங் தான் மூடிடுறீங்க. 10 மணிக்கு 12 மணிக்கு தொடங்கி நைட்டு 10 மணிக்கு 10 மணி நேரத்தில் கடையை மூடிடுறீங்க. மிச்ச 14 மணி நேரம் பிளாக்ல ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அப்படியா? ஆமாம். வாங்க, இன்னைக்கு ராத்திரி உங்கள் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? வாங்கி தரத்துக்கு வாங்கி காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். சென்னையில் இந்த இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எங்கேயெல்லாம் பார் இருக்கோ அங்கேயெல்லாம் கிடைக்கும். எங்கேயெல்லாம் டாஸ்மாக் இருக்கோ அங்கேயெல்லாம் கிடைக்கும். இது பெரிய விதிவிலக்கு இல்லை. எதை வச்சுக்கிட்டு நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறீங்க? ஒரு மானமுள்ள பொதுமக்கள், வெகுஜன மக்கள் இந்த காரியத்தை செய்வாங்களா? குடும்பத்தை அழித்து நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து எங்கே போயிட்டாங்க உங்கள் தங்கச்சி? வர சொல்லுங்க. 400 ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்கும் நாங்கள மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்டு பேச வைங்க. மேஜிக் இருக்குன்னு உங்கள் மகன் ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிட்டு தெரிஞ்சானே. என்ன பண்ணிட்டீங்க? எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்துருவோம் நாங்களே. அதே சாராயத்தில் வர 2 மாத வருமானத்தை வச்சு அந்த 1500 கோடியில் கட்டி முடிச்சிருக்கலாமே. கட்ட முடியாத உங்களால்? எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு உங்களுக்கு எத்தனாயிரம் கோடி தேவை? இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கீங்களே. அப்போ மக்களை ஏமாற்றும் திட்டத்தை தானே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. மக்களை நீங்கள் சரிவர கையாளலையே. அதுக்காக தானே மக்கள் உங்களுக்கு இன்னைக்கு சரியான பாடம் புகட்டுறதுக்கு இருக்கிறாங்க. அதிமுக நீங்கள் அடிபணிஞ்சு போயிட்டீங்க, அடிமையாயிட்டீங்க. உங்களை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. விமர்சனங்கள் வைப்பீங்க, வாய் இருக்கு, கேமரா இருக்கு, நீங்க போனா போடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் வைப்பீங்க. புண்ணியம் என்ன இருக்கு? உங்க கட்சியவே உங்களால காப்பாற்ற முடியல. இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய கொள்கை கட்டமைப்புகள்ல என்னாச்சு? அண்ணா அவர்களுடைய கொள்கையில தானே இன்னைக்கு உருவாக்குனீங்க. அப்போ இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இது நோக்கி மக்கள் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வெகுஜன மக்கள் பொதுஜன மக்களினுடைய தேவைகள் இங்கே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு பயம் உருவாகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ரவுடிசம் சொல்லக்கூடிய கேங்ஸ் ரவுடிசம் வந்து கூட்டமான ஒரு ரவுடிசம் வந்து இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கஞ்சா இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, சாராயம் ஓடிக்கிட்டு இருக்கு, அயல் நாட்டு போதைப் பொருட்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஊடுருவிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் கஞ்சா பிடிச்சிடுறீங்க, அவன் வித்தவனையும் எப்படி வந்துச்சுன்றதையும் இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு தடுக்க முடியல, வெளியில் சொல்ல முடியல. எத்தனை வழக்குகள் அந்த மாதிரி சொல்லிடுச்சு இது வரைக்கும். உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள்கிட்ட கஞ்சா இருக்குது, மெத்து இருந்ததுன்னு கைது செய்ய முடியும். நாளைக்கு என்னையுமே இதே வழக்கில் கைது செஞ்சாலும் செய்யலாம், இல்லை இதே மாதிரி வெட்டி கொன்னலாம். நான் கஞ்சாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டம் பண்ண இந்த சென்னையில் என்னுடைய பகுதியில் மட்டும்தான் ஒயின் ஷாப் இருக்காது, டாஸ்மாக் இருக்காது. 2008 பகிரங்கமான போராட்டம் நடத்தி, சாலை மறியல் நடத்தி, ஊர் பொதுமக்கள் திரள் போராட்டம் நடத்தி என் ஏரியாவில் மூடி இருக்கேன். அங்கே 3 ஒயின் ஷாப் இருந்துச்சு, ஒன்றா மூடி இருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னை நகருக்குள்ள என் வீடு இருக்க இந்த திருமங்கலம் ஏரியாவில் மட்டும்தான் ஒயின் ஷாப் இருக்காது, மற்ற எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். நான் இன்னைக்கு வந்து ஏதோ புதுசாக முளைச்ச சமூக ஆர்வலர் கிடையாது. நாங்கள் 25 ஆண்டுகளாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 99 பல நூற்றுக்கணக்கான பேருக்கு ரத்த தானம் கொடுத்துருக்குறோம், இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பாக. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இங்கே களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கான போராட்டங்களை கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். போராடக்கூடியவர்கள் நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். எந்த தலைவர்களாவது எங்களை தெரியாதுன்னு சொல்லிட முடியுமா? அண்ணன் வேல்முருகன் நடத்தின அவர் 5 வருஷம் எம்எல்ஏவாக இல்லாமல் இருந்த 5 வருஷம் எல்லா போராட்டத்திலையும் நான் இருந்திருப்பேன். திருமாவளவன் நடத்தின போராட்டத்தில் இருந்திருப்பேன். மே 17 நடத்தின போராட்டங்களில் இருந்திருப்பேன். மக்களுக்கான மாற்றம் வராதான்னு யாரெல்லாம் ஒரு போராட்டத்தை, ஒரு குரலை எழுப்புறாங்களோ, அப்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பு நடத்தின போராட்டத்தில் இருந்த மாற்றுத்திறனாளிகள் டிபிஐ முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துனாங்களோ அதில் இருந்திருப்போம். இப்போ புதுசாக வந்துட்டு அரசியல் மாற்றம் வேணும்னு பேசக்கூடியவர்கள் நான் இல்லை. 4 நூற்றாண்டுகளாக களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் என்னன்றது தெரியும். மதுவுக்காக இன்றைக்கி நான் புதுசாக குரல் கொடுக்கல. நான் கிட்டத்தட்ட அது 25 ஆண்டுகளாக இருந்து என் வீட்டுக்கிட்ட இருக்கிறத போராடுறதுக்கே பல ஆண்டுகள் போராட்டத்தில் தான் அதை மூடி இருக்கும். அப்படி இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சி கேள்விக்கு அணைகள் அதிகம், 1000 கேள்வி, $1 மில்லியன் கொஸ்டின் சொல்லுவாங்கல்ல, அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புத்தகம் உங்களால் தர முடியலையே. பணம் கட்டினா 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தானே புத்தகம் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுடைய ஆட்சியும் கட்டமைப்பும் எப்படிப்பட்டதாக இருக்குது? மக்களுக்கானதா இல்லையே, சாமானியனுக்கானதா இல்லையே. சாப்பாட்டுக்காக நாளும் ஏங்கிக்கிட்டு தானே இருக்கிறான். அதுக்கு சாட்சி தூய்மை பணியாளர்கள் போராடக்கூடியவர்களுக்கு சாப்பாடு போட்டது நீங்கள் தானே. அப்போ இங்கே ஒருத்தன் குரல் எழுப்புனா அவனுக்கு சோறு போடணுன்றதை நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. சாப்பாடு போட்டால் அவன் எதுவும் கேட்க மாட்டான். இதுதான் கம்யூனிசமா? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை ரொம்ப கண்ணியத்தோடு கேட்குறேன், இதுதான் கம்யூனிசமா? நீங்கள் படித்த கம்யூனிசம் என்ன? எந்த புத்தகத்தின் வாயிலாக கம்யூனிசத்தை படிச்சிங்க? யாரை நோக்கிய கம்யூனிசத்தை படிச்சிங்க?
இதெல்லாம் ஃபெடல் காஸ்ட்ரோவை பற்றி படிச்சிங்களா, இல்லை சேகுவேராவை பற்றி பேசிங்களா, யாரை கம்யூனிசத்தை மார்க்ஸை பற்றி படிச்சுட்டு வந்தீங்களா, யாரை ஷெல்லியை பற்றி படிச்சிங்க, யாரை பற்றி படிச்சிங்க? இது பல கேள்விகளை ஏற்படுத்தும். இந்த கம்யூனிசம் என்ன, உங்களுடைய கம்யூனிசத்தை எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. சாம்சங்கில் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். போராடினவனை தடியடி நடத்துறீங்க, இது கம்யூனிசமா? வெக்கம் கெட்டு போய் கம்யூனிஸ்டுகள் கூடவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் தூய்மை பணியாளர்களும் செவிலியர்களும் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. மானமுள்ள கம்யூனிசம் என்ன பண்ணியிருக்கணும்? வெளியில் வந்திருக்கணுமா இல்லையா? தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.